மழையின் காரணமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அரசு சார்பாக மாவட்டம் முழுவதும் 6000 ரூபாய் என்று அறிவித்தார்கள். அறிவித்துவிட்டு இப்போது திருநெல்வேலி தாலுகாவுக்கு மட்டும் 6000 ரூபாய் என்றும் மானூர் தாலுகாவுக்கு 1000 ரூபாய் என்றும் அறிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே அறிவிப்பு பொறுத்த மட்டிலும் 43 பஞ்சாயத்து 71 ரேஷன் கடைகளில் 29 ரேஷன் கடைகளுக்கு 6000 ரூபாய் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது அந்த அறிவிப்பும் அதுவும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக மானூர் தாலுகா மக்களை திமுக அரசு புறக்கணித்து வெறும் 1000 ரூபாய் என்று அறிவித்திருப்பது என்பது அது ஒரு தவறான கருத்தாக, தவறான செயலாக இருக்கிறது. அந்த பகுதியில் உள்ள அனைத்து மக்கள் 43 பஞ்சாயத்தில் உள்ள பொதுமக்கள் அனைவரும் இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்திக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதன் மூலமாக நான் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஏற்கனவே சொன்னேன். அவர் சொன்னது அரசாங்கத்தில் எங்களுக்கு உத்தரவு அப்படி தான் வந்திருக்கிறது சொன்னார்கள். ஆனால் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட இந்த அறிவிப்புப்படி கிட்டத்தட்ட மானூர் தாலுகாவில் ரெண்டும் சொல்லான், சமத்துவபுரம், பிள்ளையார்குளம், நடுப்பிள்ளையார்குளம், கீழப்பிள்ளையார்குளம், தெற்கு வாகைக்குளம், உக்கரங்கோட்டை, கட்டாரங்குளம், தென்கலம், சுப்பையாபுரம், அளையபாண்டிபுரம் மற்றும் மாவடி, கானார்பட்டி, வெங்கடாச்சலபுரம் இந்த பகுதிகளுக்கு ஏற்கனவே 6000 ரூபாய் என்று அறிவித்திருந்தார்கள். அந்த அறிவிப்பு இந்த இருக்கிறது. ஆனால் இதில் அவர்களுக்கு 6000 ரூபாய் கொடுக்காமல் வெறும் 1000 ரூபாய் கொடுப்பது என்பது அது அவர்களை நம்பி ஏமாற்ற வைத்திருக்க ஒரு செயலாகும். மாவட்ட ஆட்சித்தலைவர் உடனடியாக இது நடவடிக்கை எடுத்து அரசாங்கத்திற்கு அனுப்பி மானூர் தாலுகாவில் உள்ள அனைத்து மக்களுக்கும் எல்லா இடங்களிலும் வெள்ளம் புகுந்திருக்கிறது. வெள்ளம் புகாத இடமே கிடையாது நெல்லை மாவட்டத்தை பொறுத்த மட்டும். ஆக மொட்டையனூர், உக்கரங்கோட்டை பகுதிகளெல்லாம் அந்த பாலமே உடைந்திருக்கிறது. பொதுப்பணித்துறை பாலம் கடந்த வெள்ளத்தின் போதே நான் ஏற்கனவே பொதுப்பணித்துறை அமைச்சருக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் மனு கொடுத்திருந்தேன். ஆனால் இதுவரையிலும் நடவடிக்கை எடுக்கவில்லை. இப்பொழுது பொதுமக்கள் வெங்கடாச்சலபுரம் மட்டுமல்ல, கீழப்பிள்ளையார்குளம், ராஞ்சேரி அனைத்து மக்களும் இன்று இங்கு வந்திருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்த்து மனு கொடுப்பதாக வந்திருக்கிறார்கள். ஆக உடனடியாக இது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்லை, ஏற்கனவே 6000 ரூபான்னு எல்லாருக்கும் அறிவிச்சிருந்தாங்க. நெல்லை மாவட்டம் 6000 அறிவிச்சாங்க. அது பிறகு திருநெல்வேலி தாலுகா மட்டும் 1000 ரூபாய்ன்னு சொல்லியிருக்காங்க. 6000 என்றும் மானூருக்கு 1000 அறிவிச்சிருக்காங்க. ஆனால் இதில் குறிப்பிட்ட இந்த பகுதிகளெலாம் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 6000 ரூபான்னு முதல்ல அறிவிச்சிருக்காங்க 29 ரேஷன் கடைகளுக்கு. மொத்தம் 71 ரேஷன் கடைகள், 43 பஞ்சாயத்து, 29 ரேஷன் கடைகளுக்கு வந்து 6000 அறிவிச்சது. இப்போ அதுவும் இல்லை, 1000 ரூபான்னு தான் கொடுத்துருக்காங்க. மாவட்ட நிர்வாகத்தோட கருத்து சார், அதாவது பாதிப்புகளுக்கு பொறுத்த வகையில் தான் நிவாரண தொகை கொடுக்குறோம். பாதிப்புகள் குறைந்த பகுதியில் இருக்கக்கூடியனா 1000 ரூபாயோ, அதிக பாதிப்புகளை செஞ்சிருச்சா 6000 ரூபாயோ, அது போக வீடுகளாக இருக்கட்டும், கால்நடைகளுக்கு அது தண்ணி நிவாரணம்ன்றாங்க. இப்போ உக்கரங்கோட்டை பகுதியில் மொட்டையனூர் கிராமம் இருக்கு. அங்கேயும் ஃபுல்லாக தண்ணி வந்திருக்கு. கீழே பிள்ளையார்குளத்தில் குளமே உடைச்சு தண்ணி வந்திருக்கு. எல்லா குளமே உடைஞ்சிருக்கு. பாதிப்புகளை மாவட்ட நிர்வாகம் சரியா கையாள மாவட்ட நிர்வாகம் கையாளலையா, அதிகாரிகள் கையாளையாங்கிறது ரெண்டாவது விஷயம். அறிவிப்பு இருக்கு, எங்களுக்கு பணம் கொடுக்கணும். எங்களுக்கு தேவை பணம். இதில் நாங்கள் யாரையும் குறை சொல்றதுக்கு இல்லை. எங்களுக்கு எங்கள் தொகுதி திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதிப்பட்ட மானூர் தாலுகாவை சேர்ந்தவங்களுக்கு அவர்களுக்கு அந்த 6000 ரூபாய் பணம் கொடுக்க வேண்டும். பொதுமக்கள் வந்திருக்கிறார்கள். 3 நாள் நாங்கள் வெளியே போகல. கண்டிப்பாக நான் முதலமைச்சருடைய கவனத்துக்கு நான் எடுத்து செல்வேன். ஏற்கனவே நான் நேற்று முதலமைச்சர் பார்க்கும்போது நான் சொன்னேன். ஆனால் எழுத்து மூலமாக எதுவும் கொடுக்குறேன். நேற்று முதலமைச்சர் பார்க்கும்போது நான் சொல்லியிருக்கேன். ஆனால் நேரடியாகவும் பார்த்து கண்டிப்பாக நான் கொடுப்பேன். இதை நான் முழுமையாக கொடுத்து முடிக்கிறேன். ஆனால் பொங்கல் தொகுப்பு எப்படி பண்ணுறாங்க? ஏற்கனவே பார்த்து சொல்லி பல இடங்களில் வந்து ஆலங்குளம் இன்ஸ்பெக்டருக்கும் டிஎஸ்பிக்கும் நான் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன். அந்த சில இடங்களில் சட்டர் திறந்து விட்டாங்க. அதனால தான் தண்ணீர் வந்து நமக்கு சரியாக வரல. அந்த வெள்ளம் காரணமாக இப்போ வந்து யாரும் சட்டர் திறக்கக்கூடாதுன்னு டிஎஸ்பி, ஆலங்குளம் இன்ஸ்பெக்டர் எல்லாமே ரோந்து சுற்றிட்டு இருக்காங்க. இப்போ தண்ணி வந்துட்டு இருக்கு. இனி வரக்கூடிய தண்ணி நேரே வந்துடும். அதாவது இப்போ வெள்ளம் வந்து ஒரு 10 நாள் தான் ஆச்சு. இந்த 10 நாளில் எல்லாம் உடனடியாக செஞ்சிட முடியாது.
ஏன்னா அந்த வெள்ள நிவாரணம் கொடுக்கணும், தேவையான ரோடுகள் சாலைகளை போடணும். அது பிறகு இன்னும் காலம் தாழ்த்தாமல் இனி ஆக்கிரமிப்புகளை அது பாகுபாடின்றி பாரபட்சமின்றி உடனடியாக அகற்ற வேண்டும். இது குறித்து நான் வர இருக்கிற சட்டமன்ற கூட்டத்தொடரில் நிச்சயமாக இது குறித்து நான் அழுத்தம் தெரிவித்து பேசுவேன்.